வணக்கம். இன்றைய வழிகாட்டி காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு பரீட்சை வினாத்தாளிற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்ப்பதாக அமைந்து காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவது வினாவாக, ஐக்கிய நாடுகளின் மனித அபிவிருத்தி சுட்டிக்கேற்ப இயற்கையானது தெற்காசியாவிலே உயர் வரிசையிலே அமைந்துள்ள நாடொன்றாகும். கீழே தரப்பட்டுள்ள காரணிகளுள் இதற்கு காரணமாக அமைந்த பிரதான காரணிகள் இரண்டை உள்ளடக்கிய தெரிவு எது என்பது வினாவாக அமைந்து காணப்படுகின்றது. ஏ, இலவச கல்வி. பி, இலவச சுகாதாரம். சி, ஜனநாயக முறை. டி, மனித உரிமைகள் பாதுகாத்தல் என்பதாக அமைந்து காணப்படுகின்றது. இலங்கையில் இலவச கல்வியானது 1943 ஆண்டு CWW கன்னங்கரா அவர்களுடைய ஆலோசனைக்கேற்ப கொண்டு வரப்பட்டதாக காணப்படுகின்றது. 1945 ஆண்டே இலங்கை முழுவதும் இலவச கல்வியானது அமல்படுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இலவச சுகாதாரம் ஆனது 1951 ஆண்டு DS சேனநாயக அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக காணப்படுகின்றது. இதனை முக்கியமாக அமல்படுத்துவதற்கு டாக்டர் விக்ரமர் முக்கிய காரணமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாக அமைகின்றது. இந்த வகையிலே இந்த வினாவிற்கான விடையாக இலவச கல்வியும் இலவச சுகாதாரமும் இலங்கையிலே வழங்கப்படுவதே ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமையில் முக்கியத்துவம் பெறுவதற்கான முக்கிய காரணிகளாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த நிழற்படமாக கருதப்படுவது 1945 4/16 பெர்லின் நகரில் ஜெப்ஜென் கால்டி என்பவரால் எடுக்கப்பட்ட நிழற்படமாகும். இந்நிழற்படம் எடுக்கப்பட்டது எந்த சந்தர்ப்பத்தில் என்பதே வினாவாக அமைந்து காணப்படுகின்றது. செம்படையினர் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தை கைப்பற்றிய போது, ஹிட்லரினால் 2ஆம் உலக மகாயுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது, நாசி இராணுவப்படை ஜெர்மனியின் பாராளுமன்றத்தை கைப்பற்றிய போது, நாசி இராணுவப்படை ஜெர்மனியின் ஆக்கிரமித்த போது என்பது செப்டம்பர் 1 நாசி படைகளினால் பெர்லின் தாக்கப்பட்டு 2ஆம் உலக மகாயுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி 1933 ஆண்டு நாசிக்களினால் பாராளுமன்றமானது கைப்பற்றப்பட்ட ஆண்டாக குறிப்பிடப்படுகின்றது. அந்த வகையிலே இதற்கான முதலாவது விடையே சரியானதாக அமைந்து காணப்படுகின்றது. அதாவது செம்படையினர் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தை கைப்பற்றிய போது என்பதை சரியான விடையாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, அரசாங்க ஸ்தாபன கோவை ஏற்பாடுகளின் பிரகாரம் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க உரித்து அற்ற அரசு உத்தியோகத்தர்கள் மாத்திரம் அடங்கிய விடை எது? இதற்கான விடையாக கிராம அலுவலகர், போலீஸ் உத்தியோகத்தர், சிறைச்சாலை உத்தியோகத்தர், ஆயுதப்படை உத்தியோகத்தர் என்பதே விடையாக அமைகின்றது. அடுத்த வினாவாக, சர்வதேச நூதன சாலைகள் தினம் எப்போது ஆகும்? ஏப்ரல் 18 பண்டூரம் மாநாடு நடைபெற்ற நாளாக அமைந்து காணப்படுகின்றது. ஜூன் 12 பிலிப்பைன்ஸ் நாடு ஆனது சுதந்திரம் பெற்ற நாளாக கருதப்படுகின்றது. அக்டோபர் 6 கிப்போர் போர் நடைபெற்ற நாளாக காணப்படுகின்றது. எனவே இதற்கான விடையானது மே 18 காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, இலங்கையின் பறவைகள் எனும் ஆய்வு நூலை எழுதிய நூலாசிரியர் யார்? இதற்கான விடையாக தெரணியஹல, ஹருணாரத்ன, ஸ்பிட்டல் மற்றும் மொரிசன் ரைட் ஹென்றி என்பவர்கள் காணப்படுகின்றனர். தெரணியஹல என்பவர் சிறிய எழுத்தாளராக காணப்படுவதோடு இவர் வனவிலங்குகள் தொடர்பாக தனது ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டவராக காணப்படுகின்றார். கருணாரத்ன என்பவர் உயிரியல் தொடர்பாக தனது ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டவராக காணப்படுகின்றார். இதற்கான விடையாக ஜோர்ஜ் மொரிசன் ரைட் ஹென்றி என்பவர் 4வது விடையாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, இலங்கையில் தேசிய கொடியில் உள்ள சிங்கம் எந்த நிற பின்னணியில் வரையப்பட்டுள்ளது? முதலாவது மஞ்சள், செம்மஞ்சள், கடும் பச்சை, கடும் சிவப்பு என்பன விடையாக தரப்பட்டுள்ளன. மஞ்சள் என்பது சிறுபான்மை இனத்தவர்களை குறிப்பதாக தேசிய கொடியில் இந்த நிறம் காணப்படுகின்றது. கடும் சிவப்பு ஆனது சிங்களவர்களை குறிப்பதாக அமைந்து காணப்படுவதோடு பச்சை நிறமானது முஸ்லிம்களை குறிப்பதாக அமைந்து காணப்படுகின்றது. செம்மஞ்சள் என்பது
தமிழர்களை குறித்து நிற்பதாக இந்த நிறம் அமைந்து காணப்படுகின்றது. எனவே இதற்கான விடையானது கடும் சிவப்பாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, பின்வரும் இடங்களில் இலங்கையின் உலக மரபுரிமை அல்லாதது எது? சிரியா, மத்திய மலைநாடு, சிங்கராஜவனம், ஜால புகழகரன் என்பன விடையாக தரப்பட்டுள்ளன. சிகிரியாவானது 1982ஆம் ஆண்டு மரபுரிமை ஆக்கப்பட்டதுடன் 1988ஆம் ஆண்டு சிங்கராஜவனமானது மரபுரிமை ஆக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. இதற்கான விடையாக 4வது ஜால புகழகரன் என்பதே விடையாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, இலங்கையில் சுதந்திரம் பெற்ற காலத்தில் பெரிய பிரித்தானியாவின் பிரதமராக விளங்கியவர் யார்? வின்சென்ட் சேர்ச்சில், அந்தனி ஈடன், ஹரட் மெக்மில்லன், அட்லி என்பவர்கள் பெயராக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வின்சென்ட் சேர்ச்சில் என்பவர் 2ஆம் உலகப் போரில் பிரிட்டனுக்கு தலைமை வகித்தவராக காணப்படுகின்றார். அந்தனி ஈடன் என்பவரும் பிரிட்டனின் தலைமை பொறுப்பினை 1955 ஆண்டு தொடக்கம் 1957ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தவராக காணப்படுகின்றார். மிக்லம் என்பவரும் 1957 தொடக்கம் 1963 தொடக்கம் பதவி வைத்தவராக காணப்படுகின்றார். இதற்கான விடையாக 4வது விடை காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, இலங்கையின் மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையான நிர்வாக மாவட்டங்களை கொண்டுள்ள மாகாணம் எது? வடக்கு மாகாணம், தென் மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம் என விடையாக தரப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் கொண்டு காணப்படுவதோடு ஏனைய மாகாணங்களான தென் மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணங்களில் 3 மாவட்டங்களை கொண்டதாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, மகாபலி கங்கையின் எந்த கிளியாற்றை மறைத்து மொககந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளது? விடையாக கழுகங்கை, அம்பன் கங்கை, ஊம ஓயா, லொக்கல் ஓயா என்பன விடையாக தரப்பட்டுள்ளன. இதற்கான சரியான விடையானது அம்பன் கங்கையாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, பின்வரும் நகரங்களில் இலங்கையின் தேசிய தாவரவியல் பூங்கா அமைந்திராத நகரம் எது? ஹக்கல, மிர்ஜ்வல, ஹம்பகா, இரத்தினபுரி என்பன விடையாக தரப்பட்டுள்ளன. இதற்கான விடையாக இரத்தினபுரியானது காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, இரு சொற்பேரீட்டின் தந்தை எனப்படுபவர் யார்? சார்ல்ஸ் டார்வின், ஹிரிட்டன் மெண்டல், ஆல்பர்ட் ரசல், ஹரோலின் வீனஸ் என்பவர்கள் விடையாக தரப்பட்டுள்ளனர். இதில் சார்ல்ஸ் டார்வின் என்பவர் பரிணாம கோட்பாட்டினை முன்வைத்தவராக காணப்படுகின்றார். ஆல்பர்ட் ரசல் என்பவரும் பரிணாம கோட்பாட்டினை முன்வைப்பதற்கு உறுதுணை அளித்தவராக காணப்படுகின்றார். கிரகர் மெண்டல் என்பவர் உயிரியல் ஆய்வாளராக காணப்படுகின்றார். இதற்கான விடையாக 4வது விடையானது ஹரோலின் வீனிஸ் என்பது காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, சார்க் வலய நாடுகளின் சனத்தொகை உலக சனத்தொகையின் சதவீதமாக எவ்வளவு? 10%, 15%, 20%, 25% என்பதாக காணப்படுகின்றது. இதற்கான விடையாக 25% காணப்படுகின்றது. மீண்டும் வழிகாட்டி சேனலுடன் இணைந்திருங்கள். போட்டி பரீட்சைகளுக்கான தயார்படுத்தலுடன். நன்றி.